உன்கிட்ட கேட்கணும்டா. மொத்தத்துல கறியை வச்சுட்டு வீட்டுல கும்பிட்டு அதனால எல்லாம் அவருக்கும் படுத்துக்கிட்ட நம்மளும் சாப்பிட வேண்டியடா. அது தப்பே கிடையாதா? அவர் தம்பியானவரு ஆட்டை இது தெரியாம போச்சு. ஆமா, இந்த சிறப்பான நேரத்துல தம்பி என்ன ஒரு தெரிய மாட்டேங்க. ஐயா வளர வேணும் என்று அவர்கள் 1 10 உயர வேணும். செய்யும் தொழில்கள் எல்லாம் செழித்து ஓங்கி நோயற்ற குறை வச்ச நல்ல வாழையடி வாழையாக வளர வேணும். கையிலை ஆண்டவா சிவபெருமாளே, நீங்க எல்லாரும் ஒவ்வொரு வாகனமா வச்சுக்கிடுதீங்களே. எனக்கு ஓட முடியலையா? என் தாய்மாமன் கோபால கண்ணனுக்கு ஒரு கருட வாகனம், என் தம்பி வடிவேலன் எத்தனைக்கு இளையவனாக பிறந்தவன் அவனுக்கு ஒரு மயில் வாகனம், யமதர்மனுக்கு எருமைக்கிடா வாகனம், அக்கினி தேவனுக்கு ஆட்டுக்கிடா வாகனம், அழகு பிரம்மனுக்கோ அன்னப்பச்சி வாகனம், உங்களுக்கு காளை வாகனம். ஆனா எனக்கு மட்டும் ஏன் அப்பா இந்த பெருச்சாளி வாகனம்? அதோ வருகிறான் வல்லருக்கு. அப்பா பெருச்சாளி முன்னலுக்கு என் பியால வயிறோ பின்னலுக்கு ஒண்ணு வரத்தை மாத்திட்டாங்க. இல்ல நம்ம 2 பேரும் சேர்ந்து நிப்போம், அரகன் சேர்த்து எரிக்கட்டும்னா. மகனே ஆதி மூலம் பெருச்சாளி வாகனம் லேசான வாகனம் இல்லை மகனே. பூமியை நோக்கி மூச்சு விட்டையானா பூமி 2 கபாலமாக வெடிக்கும். நீ போய் முச்சந்தியிலே அமர்ந்திருக்க வேண்டும். உனக்கு துணைக்கு துணையாக நானே ஒரு அரசாக, உங்க அம்மா பார்வதி ஒரு வேம்பாக, தாய் மாமன் கோபால கண்ணனே உனக்கு ஒரு ஆலமரமாக உன் பக்கத்திலே துணையாக அமர்ந்திருப்போம் என்று ஆதிமுல கணபதி பூலோகத்திற்கு அனுப்பினார். கண்டா முழுக்கு தொக்குன்னு இருக்காங்க. ஆண்டவன் பகவான் அக்கம் பக்கம் ஒளிவதற்கு இடம் பார்த்தார். 8 நாளா நெட்டோட 8 நாளா ஓடிக்கொண்டு இருந்தமான உடல்களுக்கு பக்கம் வந்த தேவர்களை நந்தவன தோட்டமாக்கி ஆண்டவன் சிவபெருமான் அரளைக்குள்ள இருந்தமான அரக்கன் வந்தேறிப்பான் என்று சுப்பரளி புஷ்பத்துக்குள் சிவலிங்கமாய் ஒளிந்தார். தலையில் உள்ள கங்கையர தரையதில இறக்கி வைத்து அக்கினி அலிரிந்தவனம் தண்ணீர் சுவாமி சடை உலைய சடை உலைய முடி உலைய சங்கரன் பகவான் தானோடைய சடையும் உலைந்தது முடியும் உலைந்தது ஆண்டவனால நின்று அள்ளி கட்ட
வெட்ட முடியல. நம்மளை எரிச்சாலே எரிச்சு போடுவானோ. தன்னோடு வந்த தேவ முனிவர்களை எல்லாம் நந்தவனமாகவே முளைக்க சொல்லி அந்த யமனாத்தின் நேரத்துல வந்து பதலை இதழாக்கி ஐம்புலனை அடக்கி ஒடுக்கி ஆத்துக்கு வடக்கரையில செவ்வரளி புஷ்பத்துக்குள்ளே ஆண்டவன் சிவலிங்கமாக வந்து ஒளிந்தார். அப்படியே கரையோரமா ஆயுள்வாடி அந்த ஆண்டவன் ஒளிந்த நாள் முதலாக ஆதி கைலாசம் அருளும் இல்லை பொருளும் இல்லை. அவர்தானே இந்த உலகத்தின் ஜோதி. ஆதி வெள்ளி அருளும் இல்லை ஈசனில்லா இருமயமா சுத்தனில்லா சுவாதிமயமா ஆண்டவனை காணாம ஆதிசக்தி முத்துமுத்தா முகங்கள் எல்லாம் வடிக்க ஆறாக கண்ணீரை அன்பம் எல்லாம் பவளம் போல பக்கம் எல்லாம் யாங்குவாளா புலம்புவாளா அவன் ஈசனை தான் ஆண்டவன் சிவபெருமானை காணாத பார்வதா தேவி இறைவனை 7-8 கைலாசம் எல்லாம் தேடினா இந்திரலோகம் மந்திரலோகம் சந்திரலோகம் தவலோகம் வைகுந்தலோகம் வாயுலோகம் வருணலோகம் தனலோகம் சக்திலோகம் சிவலோகம் பூலோகம் எல்லாம் பார்த்தா சிவனை எங்கும் காக்கல. ஆண்டவனை காணாமல் கைலாச மலைகள் எல்லாம் கடவுளை கடவுளை காணாமல் பார்வதியா அண்ணனுட தங்கை அண்ணனுட தங்கை அவள் கடவுளுட மனைவி. தேடி பார்த்தா ஈஸ்வரரை காணாமல் வாழாம் பார்வதியா பெருமாள் தங்கை மனைவியா பெருமாள் தங்கை மனைவியா அவளோ ஆதி கைலாசம் எல்லாரும் தேடி பார்த்த அரணாரை காணாமல் பார்வதியா அச்சுதனார் தங்கை மனைவியா அச்சுதனார் தங்கை மனைவியா ஆதிபராசக்தி ஆண்டவனை காணாமல் அண்ணனாகிய கோபால கண்ணனை எண்ணினா கண்ணீரும் கவலையும் தீக்கணமான நம்ம அண்ணன் வந்தால்தான் முடியும். அண்ணனையே எண்ணி அழுது புலம்பினா
அதோடு நாமளுக்கு பணம் கொடுத்து ஆதரித்த செல்ல சீமான்கள் இந்த அனைந்த நாடார்பட்டியிலே வாசகம் செய்து வரக்கூடிய மதிப்பிற்குரிய ஐயா தாமஸ் நாடார் வகையாரா அண்ணார்கள் குடும்பத்தினர்கள் ஆர் மணிரத்தினம் அவர்களும் ஏ தீனா வெங்கட் அவர்களும் ஆர் பவள கண்ணன் அவர்களும் ஆர் முத்துக்குமார் அவர்களும் ஆர் பாலமுருகன் அவர்களும் முத்துக்குமார் அண்ணன் சதீஷ்குமார் அவர்களும் இந்த அலங்கார பந்தல் சிங்கார மேடையிலே பாடும் சகோதரிக்கு 51 லட்சம் அரை கோடியாக எனக்கு அள்ளித்தந்து ஆதரித்துள்ளார்கள். அப்படி பணம் கொடுத்து ஆதரித்த செல்ல சீமான்கள் எல்லாம் உற்றார் உறவினர் மனைவி மக்களோடு ஈசன் பகவானோட அருளால கையிலை போல அவர்கள் எந்த மோகம் போனாலும் அந்த மோகமாக ஆள்வோல் இலை தடுத்து அருகது போல் வேர்கள் போல் பச்சாத்தி மாடசாமி அருளாலே இசைக்கு அம்மா கிருபையாலோ கும்பமாட அருளால் குடிமாட கிருபையாலே நோயற்ற வாழ்வோடு குறைவற்ற செல்வத்தோடு அவர்கள் வாழையடி வாழையாக வளர வேணும். அண்ணனை தேடி அழுதா என் பெருமாளாகிய கண்ணன் தங்கையினுடைய சத்தத்தை கேட்டு வருகிறார் தாமோதரன். கைலாசத்துக்கு வந்தாரு. கைலாசம் வரும்பொழுது பார்வதாதேவி ஆண்டவனை காணாமல் நீட்டினகால் மடக்கல, கவுந்த தலை நிமிரல, உடைந்த கூந்தலும் முடியல. தங்கச்சி ஒரு நாள் இப்படி இருக்க மாட்டாளே. அம்மா பார்வதி, ஆண்டி பண்டாரம் பரதேசி பேயன் பித்தன் சட்டையனை எங்கே? ஏ அண்ணா கண்ணா, ஆண்டவனை காணாமல் உன்னை அழைத்தேனே, ஆண்டி பண்டாரம் என்று பேசுகிறாய் அண்ணா. ஆண்டி என்று தெரிந்து நீ அன்று என்னை கொடுக்கலாமா? அன்று கொடுத்து விட்டு இன்று அவமானமா பேசலாமா? நாதன் பகவான் மரளையானா உன் தங்கை நான் ஆக்க பிடிங்கிருவேன், நஞ்சரிச்சு தின்னுருவேன். பெருமாள் பார்த்தார், உன்னை இழந்து நான் உலகிலே வாழ வேண்டுமா? ஆண்டவன் பகவான் எங்கிருந்தாலும் எண்ணி 8 நாளைக்குள் அழைத்து வாரேன் என்று தங்கைக்கு ஆறுதலை சொல்லி என் பெருமாளாகிய கோபால கண்ணே, நம்ம இப்படி போனா அரக்க நம்மளை யாருன்னு பார்த்தாலும் பார்ப்பான். ஆகையினால் ஒரு ஆடுமா ஆடு மேய்க்கும் யாதவராக என் பெருமாள் வடிவம் கொண்டு ஆண்டவன் ஒளிந்திருந்த அரளின் அந்தவனத்தை கண்டார். நடந்து வந்த களைப்பு தீர என் பெருமாள் கீதங்களை வாசிக்க கண்ணன் வாசிக்க ஆண்டவனுக்கு அங்க இருக்க முடியல. வாசிப்பு நல்லா இருந்தா ஆட்டம் தன்னாங்கள வரும். ஆண்டவன் தில்லை அம்பலன் நடராஜ பெருமாள் கண்ணன் ஸ்ரீமுலருக்கு தகுந்தபடியாக ஆடினார். சிவனரே தாரளி சிவனரே தாரளி ஆடும் கொப்பை மாயன் கண்டு ஓடி பார்த்திட
கண்டுமா எங்களை வாசிப்புக்கு தகுந்தபடி ஆட வேணுமானா நம்ம அத்தா பகவான் ஒருவரால் தானே முடியும். ஆட முடியும் அத்தானோ அத்தா ஆண்டவன் அரக்கந்தான் சொருபத்தை மாத்தி நம்மள அத்தா மச்சாமன்னு கூப்பிடுதானோ என்ற அரளிக்குள் இருந்த ஆண்டவனா அங்கே சிவபெருமான் அடடே அத்தான் என்று சொல்லாத அறிவு கட்ட மச்சான் என்று சொல்லாதடா மச்சான் என்று மான கட்ட அப்படி அற்புதமாகிய கண்ணன் பார்த்தார் பகவான் நம்மள அரக்கம்னு நினைச்சுதான் பேசிக்கிட்டு இருக்காரு. அரளி மரத்தை விட்டு அத்தான் வெளியில வரணும்னா இவரை புட்ட உடைக்கணும் கூடையில் அள்ளணும் என்று என் பெருமாள் இறைவனை கேலியா ஆகவே பேசினார். பெருமாள் என்ன சொன்னாரையா? அன்று தில்லை அம்பலத்தில் ஆடி நின்றவா அன்று தில்லை அம்பலத்தில் ஆடி நின்றவா விளையாடி நின்றவா அரக்கனேகு தான் பையா அரக்கனேகு தான் பையா கரத்தில் ஏந்தி கண்ணன் பேச்ச காதில் கேட்டு அரக்கனுக்கு வரம் கொடுத்து அரளை கூட்டுக்குள் போய் ஒளிகிறது. குட்டுக்கு நீர் மனுஷன் வந்தது மானம் இல்லையா பெரும்பால அடிகள் பட்டது இத்தி செய்யும் காலம் உமக்கு இதுவே தொல்லையோ இதுவே தொல்லையோ இறந்து ஓட்டில் வாங்கி உண்டது இறந்து ஓட்டில் வாங்கி உண்டது கண்ணன் சொல்ல ஆண்டவன் பார்த்தார் அரக்க வந்திருந்தாமனா வரம் கொடுத்தது மட்டும்தான் தெரியும். நம்ம வளர்ப்பவே தெரியாத அரக்கனுக்கு நாம் செய்த லீலைகள் தெரியுமா? அப்போ ஒருவேளை இது நம்ம அத்தா பகவான் கண்ணனாகத்தான் இருக்குமா? பெருமாள் தான் வந்து பேசுறாரோ? ஆண்டவன் அரளி மரத்தை விட்டு வெளியே வந்து பார்த்தார். என் பெருமாளை கண்டார். பெருமாளை கண்டுவிட்டாரு. மச்சான் இன்னும் ரொம்ப அள்ளி விடுதியறே உங்க யோக்கிய சொன்னா புல்லும் புறாவும் தண்ணி குடிக்காது. கொஞ்சமாவது உங்க வீட்டுல பொண்ணு எடுத்திருக்கோம் நினைச்சு பாக்கியாரா? சொல்லுகிறா ஓ மாப்பிள்ள பொண்ணை கொடுத்திருக்கிற? ஆமா. கொண்ட வேலையா கொடுத்த வேலையா? கொடுத்தவன் யாரா இருப்பாங்க? கொடுத்தவங்கதான் ஏழை. கொடுத்தவன் தான் யாரா? யாரு இருக்க முடியும்? நீங்க தானே இணைய பணிஞ்சு போனோம். அப்பட இப்படி எல்லாம் கேள்வி பேசுகிற உங்க யோக்கியதை சொல்லட்டுமா? என்ன சொல்லிய போறீங்க? ஆயர்பாடியில் போய் வளர்ந்தது மானம் இல்லையா? ஆயர்பாடியில் போய் வளர்ந்தது மானம் இல்லையா? ஆடு மாடு மேய்த்து வந்ததும் இல்லையா? ஆடு மாடு மேய்த்து வந்தது திருடி உண்டது
இல்லையா உரலில் கட்டி அடிகள் பட்டு வெக்கம் இல்லையா தயிர் வெண்ண திருடி உண்டது மானம் இல்லையா தயிர் மத்தாலே அடிகள் பட்டது வெக்கம் இல்லையா மாயவரே மைத்துனரே ஆழம் இல்லையோ ரோசம் இல்லையா இல்லையா வலைய புடுங்கி கொடை பிடித்ததும் வெக்கம் இல்லையா வலைய புடுங்கி கொடை பிடித்ததும்